எனவே இந்த கருத்துக்கள் எல்லாமுமே பாமக சார்ந்த இந்த பிரச்சனைகள் சார்ந்த முக்கியமான ராமதாசனுடைய கருத்தாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்பான கூடுதல் கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். திரு ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது முக்கியமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இதில் இருவருக்கு இடையேயான பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் கடந்த 2024 தேர்தலில் அவருடைய நிலைப்பாட்டுக்கு மாறாக திரு அன்புமணி நடந்து கொண்டதிலிருந்து அவர் மீதான அதிர்ச்சியும் கோபமும் ஆத்திரமும் இருந்தது. அது நம்ம பொதுக்குழுவில் அவங்க நடத்தின மாநாடுல அவர் நடத்தின நிர்வாக குழு கூட்டத்திலாம் வெளிப்படையாகவே தெரிஞ்சது. அன்புமணிக்கும் திரு ராமதாஸுக்கும் இடையே மோதல் என்று ஒரு கட்டத்தில் மிக கடுமையாக இந்த குடும்ப பிரச்சனையில வெளியில கொண்டு வந்து அரசியல் ரீதியாக அவரை மிக கடுமையாக திரு அன்புமணியை விமர்சித்தார் நாம பார்த்தோம். அதன் பிறகு கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் பஞ்சாயத்து பேசி திரு ராமதாஸே சொன்னது மாதிரி 14 பஞ்சாயத்துகள் நடந்தும் ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்றைக்கே ஒரு கருத்தை சொன்னாரு, செயல் தலைவர் என்கிற ரீதியில் அன்புமணி தொடர்ந்தால் மட்டுமே இது சாத்தியம். நான் நிறுவன தலைவர் மட்டும் இல்ல, கட்சியின் தலைமை பொறுப்பையும் நானே ஏற்று நானே கட்சியை வழிநடத்துவேன், வியூகங்களை வகுப்பேன், தேர்தல் கூட்டணி தொடர்பாக நானே முடிவெடுப்பேன் என்கிற நிலையில இருந்தார். திரு அன்புமணி அவர்கள் பொதுக்குழு தான் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தது, அந்த அடிப்படையில எனக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது, எனவே நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நீக்க அவர் சேர்க்க இப்படியான அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது. இன்றைக்கு மீண்டும் அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரி அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமக என்று பொதுவெளியில் பேசக்கூடிய ஒரு நிலையை திரு ராமதாஸ் உருவாக்கி விட்டாரோ என்றுதான் நான் கருதுகிறேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சமரசப்படுத்தி தந்தை மகன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் திரு சைதை துரைசாமி அவர்களும் முயற்சி மேற்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதன் பிறகு சென்னையில சந்திச்ச பத்திரிகையாளர்கள் கேட்டபோது சுமூகமா போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வரணும்ல, வந்துரும், விரைவில் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாரு. இப்ப மீண்டும் இந்த மாதிரியான ஒரு நிலை உருவானது என்பது முழுக்க முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ராமதாஸுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் மற்றும் குடும்பத்தினருக்கும் இடையே ஏற்பட்ட முழுக்க குடும்ப பிரச்சனை தான் இது. இந்த குடும்ப பிரச்சனையை அரசியல் ரீதியாக திரு ராமதாஸ் பயன்படுத்தி பாமகவுடைய எதிர்காலோ என்கிற பார்வை தான் எனக்கு இருக்கு சகோதரி. நன்றி திரு துரைகருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இது தொடர்பான கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்கே நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமகவுடைய தலைவர் பதவி 3 ஆண்டுகள் வரைக்கும் தான், மீண்டும் பொதுக்குழு கூடிதான் புது தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற கருத்தை ராமதாஸ் சொல்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? இதுதான் திடுக்கிடும் தகவலா? என்னங்க இது ஏதோ பெருசா சொல்லுவாருன்னு பார்த்தா புத்துன்னு போயிடுச்சு. என்ன இப்ப அன்புமணி பொதுக்குழு கூட்ட போறாரு, அவரை அடுத்து தேர்ந்தெடுக்க போறாங்க, அவ்வளவுதானே. நான் பார்த்தோம், அதாவது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்துல பார்த்தோம், டாக்டர் ஐயா கூட்டின கூட்டத்துக்கு யாருமே வரவில்லை, மொத்தம் 8 பேர் தான் வந்திருந்தாங்க. அவரு கூட்டின கூட்டத்துக்கு, அன்புமணி கூட்டத்துக்கு ஏறத்தாழ 3/4 பேர் வந்திருந்தாங்க. அதே மாதிரி தான் பொதுக்குழுவிலையும் நாம் இப்போ டிசம்பர்ல கூட்டின பொதுக்குழுல பார்த்தோம் எந்த அளவுக்கு இவரு டாக்டர் ஐயா அவரை ஏளனமா பேசும்போது அவர் எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா, அதே மாதிரி அங்கிருந்து இறங்கி வரும்போது, ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வரும்போது பார்த்தோம் ஏறத்தாழ இவருடைய வண்டியை கப்ஜா பண்ற மாதிரி அங்க இருக்கின்ற பொதுக்குழு நபர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப பொதுக்குழுவிலையும் அன்புமணிக்கு தான் மவுசு என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி கட்சி ஏறத்தால அவர் கையில் எடுத்து விட்டார், அன்புமணி கையில் எடுத்து விட்டார். ஆனா டாக்டர் ராமதாஸ் இல்லாமல் அவருக்கு நிச்சயமாக ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியாது, ஒரு பேரம் பேசவும் முடியாது, வேற மிச்சிருக்கிற கட்சிகள் கூட பேரம் பேசவும் முடியாது. இப்போ மறுபடியும் நான் சொல்றது இதேதான், எப்பவும் சொல்ற விஷயம் தான். அதாவது அன்புமணிக்கு தான் இந்த நெசசிட்டி இருக்கிறது. அதாவது ஃபியூச்சர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அன்புமணி தான். 56 வயசு தான் ஆகுது, இவருக்கு 87 வயசு ஆயிடுச்சு. 87 வயசானவருக்கு ஒரு ஃபியூச்சர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி திரு ஆர்கே. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. அடுத்ததாக இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கட்சியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களும் தொண்டர்களும் தன் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்று ராமதாஸ் மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறார். இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இது நான் ஏற்கனவே தொடர்ந்து கூறி வரக்கூடிய கருத்து தான்.
தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் இருக்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் கிட்ட தான் தொண்டர்களும் வாக்காளர்கள் இருக்கிறார் என்ற அடிப்படையில் தான் அவரிடம்தான் எந்த கட்சி வேண்டுமென்றாலும் கூட்டணி பேசுவதற்கு முயற்சி செய்வார்களே தவிர அன்புமணியிடம் கூட்டணி பேச முயற்சி செய்ய மாட்டார்கள். குறிப்பாக அன்புமணியிடம் கட்சி நிர்வாகிகள் 90% இருக்கிறார்கள். அவர் பொதுக்குழு கூட்டினா பொதுக்குழுல 90% வருவார்கள். அது ஓகே. ஆனா வாக்காளர்கள் எங்க இருக்கிறார்கள்? ராமதாஸை மீறி அன்புமணி போனா அந்த வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அது நிச்சயமாக எந்த அரசியல் கட்சி தலைவரும் ராமதாஸை விட்டு அன்புமணியிடம் பேரம் பேச மாட்டார்கள். அன்புமணிக்கு அந்த மதிப்பை கொடுக்க மாட்டார்கள். இன்றைய தினம் டாக்டர் ராமதாஸ் உறுதியாக வாக்காளர்களும் தொண்டர்களும் தன்னிடம் இருக்கிறார்கள் என்பதை முழுமையாக நம்புவதால் காம்ப்ரமைஸ் செய்வதற்கும் அவர் தயாரில்லை. அவரை பொறுத்தவரையில் இப்பொழுது காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தையை தாண்டி அன்புமணி தரப்பினர் அவரிடம் சரண்டர் ஆனால் அந்த சரண்டரை ஏற்றுக்கொள்வார். இல்லாவிட்டால் வருவது வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தான் அவர் இருக்கிறார். மிக தெளிவாக உறுதியாக தன் நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோரிடம் உறவு கலமாமை வேண்டும் என்ற வள்ளுவர் வாக்கை தெளிவாக கூறுகிறார். அவர் கூறுவது யார் என்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கணிசமாக வைத்திருக்கும் அந்த தலைவருக்கே தெரியும். நான் அந்த அடிப்படையில் தான் அவருடைய அரசியல் முடிவு இருக்கும் என்று 2024 கூறினேன். இப்பொழுதும் அவர் CR பாஸ்கரன் போன்றவர்கள் விஜய் தரப்பிடம் பேசுகிறார்கள் என்ற செய்தியை மறுத்தாலும் விஜய் ஆப்ஷனையும் அவர் க்ளோஸ் பண்ணவில்லை. அதுபோல் அவரிடம் அவருடைய மாணவரான நாம் தமிழர் சீமானை முதலமைச்சர் சொல்லலாம் என்ற ஆப்ஷன் இருக்கிறது. அவரை ஊழல் பேட்டிகளிலும் சீமானை பற்றி அவர் தெளிவாக கூறியுள்ளார். தன்னுடைய நிழல் பட்ஜெட்டை சீமானுக்கு அனுப்பியுள்ளார். ஆக நான் தான் பேரம் பேசுவேன், என்னை வைத்துதான் இந்த கட்சி, என்ன கூட்டணி யார் கூட்டணி என்பதை நான் தான் முடிவு பண்ணுவேன் என்பதை டாக்டர் ராமதாஸ் அறுதியிட்டு உறுதியாக கூறியுள்ளார். அவர் திசையில் தான் பாமக பயணிக்க முடியும். அல்லது அன்புமணி அவர்கள் தன் பலத்தை நிரூபித்து விட்டுதான் அடுத்த கட்டத்தை நகர வேண்டும். இப்பொழுது பலசாலியாக மற்ற பிளேயர்ஸ் மற்ற கட்சிகள் டாக்டர் ராமதாஸை தான் கருதுவார்கள். மீண்டும் நான் அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறேன், பாமக தொண்டர்களும் வாக்காளர்களும் டாக்டர் ராமதாஸ் பக்கம்தான். இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. சமரசம் ஏற்படவில்லை, அது சார்ந்த பேச்சுக்கள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிந்திருக்கிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த பேச்சுவார்த்தை எதுவும் பலனளிக்கவில்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வரைக்கும் தான் தலைவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? இந்த பேச்சுவார்த்தை டிரால முடிஞ்சிருக்குன்னு தான் இப்ப தற்சமயம் அவர் சொல்லியிருக்காரு. அவர் இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து இன்னைக்கு ஒரு தீவிரமான ஒரு முடிவு எடுப்பார், ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்பாக ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அடிப்பட்ட சூழல்ல இடையில குருமூர்த்தி சாமி போன்றவர்கள் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தின இந்த சூழல்ல அப்புறம் அவங்க குடும்பத்துக்குள்ளேயே பல முறை பல கட்ட பேச்சுவார்த்தைகள், அப்புறம் கட்சிக்காரர்கள் மூலமாக 16 பஞ்சாயத்துக்கள் எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. தன்னுடைய தீவிரமான முடிவு இன்னைக்கு அறிவிப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அவர் பேசிய விஷயம் என்னவென்றால், அன்புமணி இதற்கு முன்னாள் இந்த முந்தைய காலகட்டத்துல எப்படிலாம் தலைவர் பதவியை பிடிப்பதற்காக முயற்சி செய்தார், அப்புறம் அவருக்கு அவர் பர்சனலா எப்படி நடத்தப்பட்டார் போன்ற பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் சொல்லிருக்காரே தவிர அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிறது போன்ற விஷயங்கள்ல நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் அவருடைய பொதுச் செயலாளர் பதவி முடிந்து போய்விட்டது சொல்றாரு. பொதுக்குழு கூட்ட விஷயங்களும் இருக்குன்னு சொல்றாரு. மொத்தத்தில் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, அன்புமணிக்காக ஒரு ஆஃபர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. அதாவது இந்த தேர்தல் நான் தலைவர் கட்சிக்கு வழிகாட்டுவேன், தேர்தலுக்கு அப்புறம் அந்த பொறுப்பு உங்ககிட்ட வரப்போகுது, சோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு நீங்க என்னோட பேச்சு கேட்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இவர்கள் 2 பேரின் பிரச்சனைனால கட்சி ஒரு பிசிக்கலா பிளவுபடாட்டி கூட உணர்வு ரீதியாக கட்சியில ஒரு பிளவு இருக்கு. ஒரு பக்கம் அன்புமணி பக்கமும் இன்னொரு பக்கம் டாக்டர் ராமதாஸ் பக்கமும் தொண்டர்கள் இருக்காங்க, உணர்வு பூர்வமா இருக்காங்க. கட்சியை பிளவு பிசிக்கலா கிடையாது. ஆனால் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் தீவிரமான ஒரு முடிவு எடுக்காதது மூலமாக இந்த பிரச்சனைக்கான முடிவை இன்னும் தேவைகிறார். அது தாராளமா முடிஞ்சிருக்குன்னு சொல்றது மூலமாக அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. நீங்க நான் சொல்ற இந்த சஜஷனை ஒத்துக்கோங்க, தேர்தல் வரையும் என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கேன், நான் அதுக்கப்புறம் நீங்க உங்ககிட்ட தான் கட்சி வர போறதுன்ட்டு இது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு சஜஷனா கூட இருக்கு என்பது என்னுடைய கருத்து. அன்புமணி தான் அன்புமணி தான் முடிவு பண்ணணும். எதிர்காலத்துல கட்சி அன்புமணி அவர்கிட்ட தான் வரப்போறது. அதனால இந்த 8 மாதம் என்பது தேர்தல் வரையும் அதை பொறுத்துக்கொண்டு அந்த ராமதாஸ் அவர்களுக்கு வேலை செய்து ஒரு ஊழியராக ஒரு செயல் தலைவராக எந்த கட்டத்தில் வேலை செய்யறாலும் வேலை செஞ்சுட்டு தற்காலிகமாக தேர்தல் நோக்கி போகும்போது கட்சி எப்படி போகும்போது குழப்பத்தில் இருக்கும்போது இதற்கான ஒரு தீர்வை காணும் விதமாக ஒரு ராமதாஸ் அவர்கள் வெளியே சொல்லியிருக்கும் போது அவரே சஜஷன் சொல்லிட்டு கட்சி அன்புமணி தான் இருக்குன்னு சொல்ற போது
அன்புமணி இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம் என்பது என்னுடைய கருத்து. அன்புமணி தான் இனிமேல் முடிவு பண்ணணும். இதுல சமாதான பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு தீர்வு எட்ட போகிறது என்பது அன்புமணி தான் முடிவு பண்ணணும். அன்புமணியோட ரியாக்ஷன் பொறுத்து தான் இந்த பிரச்சனைக்கு முடிவு வருமா இல்லையா என்பது நாம் தீர்மானிக்க முடியும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன். ராமதாசனுடைய செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் சார்ந்த பார்வையை பகிர்வதற்காக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். இப்போ இதுல இருவேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. ராமதாஸ் சொல்கிறார் வாக்காளர்களும் தொண்டர்களும் தன் பக்கம்தான் என்றும், அதே போல 3 ஆண்டுகளுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டப்பட்டு அதில் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்கிறார். ஆனால் பொதுக்குழு நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி பக்கம் இருக்கிறார்கள் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதாவது ராமதாஸ் அவர்கள் தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்வது தேர்தல்ல தான் பாமக பக்கம் இருக்கிறாங்களா இல்ல பாமகவை விலகி போயிட்டாங்களா அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனால் இப்போ பால் திரு அன்புமணியினோட கோர்ட்ல இருக்கிற மாதிரி தான் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது சமரச பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது அப்படிங்கிறத மருத்துவர் ராமதாஸ் ஒத்துக்கொள்கிறார். அந்த சமரச பேச்சுவார்த்தை தங்களுடைய இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில 2 பேர் பண்றாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் அவர் இன்று கூறிய ஒரு சில கருத்துக்கள் தொண்டர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவர் என்ன சொல்ல காலம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்த கட்சியை என்னையே மதிக்காமல் இந்த கட்சி போகிறது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வன்னியர் இன மக்களிடம் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் பாமக அப்படிங்கிறது ஒரு யூனிட் தான், ஒரு கட்சி தான். அந்த கட்சி பிளவுபட்டு கிடந்தால் அது பாமகவுக்கு தான் மைனஸ் ஆகணும் தவிர வேற யாருக்கும் மைனஸ் ஆகாது. நம்ம ஏற்கனவே கடந்த காலங்கள்ல 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பார்த்த மாதிரி அதிமுகவினுடைய பிளவுபட்டு கிடக்கின்ற அவங்க சின்ன ஃபேக்டர்ஸ் தான், தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும். இருந்தாலும் அவங்க ஏடிஎம்கேவோட விக்டரி சான்சஸ் அட்லீஸ்ட் 2-3 கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு கட்சி பிளவுபட்டால் அது அந்த கட்சிக்கு தான் பாதிப்பு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் ஒரு முடிவுக்கு வந்தால்தான் இந்த கட்சி ஒரு கூட்டணியில் போய் சேரும் பொழுது அந்த கூட்டணிக்கு அது பலமாக முடியும். இல்லைன்னா கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க கூட்டணிக்கு போனாலும் எந்த கூட்டணிக்கு அது சென்றாலும் கூட அது அந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் இதுல என்னன்னா இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும். வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். இல்லைன்னா நிச்சயமா இந்த பிரச்சனை நீண்டு கொண்டேதான் போகும். அது தேர்தலிலும் எதிரொலிக்கும். அது அந்த கூட்டணிக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனமாக மாறும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சிவப்பிரியன்.